வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் கவுண்டர் டாப் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் தான். சின்ன கிச்சனாக இருந்தாலும் சரி, பெரிய கிச்சனாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம எந்த அளவுக்கு பொருளை ஆர்கனைசேஷன் பண்ணி வைக்கமோ அந்த அளவுக்கு கிச்சனில் ஸ்பேஸும் நிறையா தெரியும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ கிச்சனை வாரத்தில் ஒரு நாள் மேலே கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு டீப் க்ளீனிங் பண்ணிடுவேன். டீப் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிரைண்டர் எடுத்துக்கலாம். கிரைண்டர் நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம், வாரத்தில் ஒரு நாள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால நல்ல கவர் போட்டு தள்ளி ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். அடுத்தது மிக்ஸி கட்டாயம் டெய்லி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணதுமே டெய்லி மிக்ஸியை நல்லா தொடச்சி விட்டு வச்சிட்டினா நீட்டாக இருக்கும். பழங்கள் வாங்கிட்டு வந்திருப்போம், அதையும் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கலாம். கவுண்டர் டாப்பில் பழம் வச்சுருக்கும் போது நமக்கு அது தெரியும், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடவும் செஞ்சுருவோம். இப்போ நம்ம அடுப்பு பக்கத்தில் ரைட் சைடில் நமக்கு டெய்லி எந்த பொருள் யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் வச்சுருந்தா போதும், மீதி எல்லாத்தையும் நம்ம கபோர்டுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்னர் ரேக் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின ரேக்கில் உள்ள ப்ரைஸ் எல்லாமே அதுக்கு பிறகு தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப காம்பாக்காக இருந்துச்சு. இதில் நான் மண் பாத்திரங்கள் எல்லாமே அடுக்கி வச்சுக்கிட்டேன். மண் பாத்திரம் எல்லாம் நம்ம கபோர்டுக்குள்ளே வச்சா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். டெய்லி யூஸ் பண்ணுற தோசைக்கல், தாளிப்பு கரண்டி, மண் பாத்திரம் அந்த இதை மட்டும் கார்னர் செல்ஃபில் நீட்டாக அடுக்கி வச்சுக்கிட்டேன். அது பக்கத்துலேயே ஒரு உப்பு ஜாடி, டெய்லி நம்ம உப்பும் யூஸ் பண்ணோம். அதனால் ரைட் சைடில் அடுப்புக்கு ரைட் சைடில் ஒரு ரேக்கு, அதுக்கடுத்து உப்பு ஜாடி, அப்புறம் நைட் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் ஐட்டங்கள் எல்லாம் அடுக்கிக்கலாம். நம்ம ரைட் சைடில் ஏற்கனவே ஸ்பைசி ஐட்டம் எல்லாமே இருக்குது. எப்பவும் நம்ம கபோர்டை திறந்து மூடிட்டே இருக்க முடியாது. இந்த கிளிப்பு சாதம் வடிக்கிறதுக்காண்டி வச்சுருப்பேன். அங்கங்கே தேடாமல் இருக்கிறதுக்கு டெய்லி சாதம் வடித்ததும் இதே மாதிரி இந்த ஸ்டாண்டில் நான் கொழுவி விட்டுருவேன். டீ தூள், க்ரீன் டீ, காஃபி தூள், சுகர், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ரேக்கில் அடுக்கி வச்சுக்கிடுவேன். டெய்லி நம்ம மார்னிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். இன்னொரு ட்ரெயில் கொஞ்சம் தேவையான பொருள் ஏதாவது சின்ன சின்ன பாக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சுருப்போம், அதையும் போட்டு வச்சுருக்கிறேன். உப்புத்தூள் வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் கவுண்டர் டாப்பில் நான் ரைட் சைடில் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கிறது. அடுப்பும் எப்பவும் சுத்தமாக இருக்கணும், அதையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அது எல்லாமே நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். மார்னிங் இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா ஆஃப்டர்நூன் இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி கிச்சனையே நீட்டாக வச்சிடலாம். கிச்சனில் மோஸ்ட்லி இந்த மாதிரி எச்சி பாத்திரங்கள் கிடக்காமல் உடனே க்ளீன் பண்ணிட்டனாலே கவுண்டர் டாப் நீட்டாக இருக்கும். பாத்திரக்கூடையில் தண்ணி கீழே வடிஞ்சு ஓடாமல் இருக்கிறதுக்கு ஒரு மேட் விரித்து அதுக்கு மேலே பாத்திரக்கூடை வச்சுருக்கிறேன். உரல் உலக்கை இடிக்கிறதுக்கும் வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் கிச்சனில். ஒரு டஸ்ட்பினுக்கு சின்ன கவர் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி டெய்லி கிச்சனை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு கிச்சனில் எண்ணெய் பசை, எறும்பு, பூச்சி எதுவுமே வராது. எப்போதுமே நீட்டாக இருக்கும். கிச்சனில் தேவையில்லாத பொருளெல்லாம் கவுண்டர் டாப்பில் வைக்காமல் இருந்தாலே போதும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.